ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூஜைக்கு வாங்கின பொரி மிச்சம் இருக்குங்களா, அந்த பொரியை வச்சு ஒரு நாஸ்டா பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் வித்தியாசமானது தான். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு பொரி எடுத்துருக்கோம். இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு இருக்குல்ல, அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லா பொரியும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊறட்டும். பொரி நல்லா சாஃப்டாக வரணும். அதுக்காக இதை இப்போ ஒரு மூடி வச்சிருவோம். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ இது உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கோம். இதை இப்போ இதை மசிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்துட்டோம். சீஸ் எடுத்துருக்கோம். சீஸ் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த துருவின சீஸ் இதில் போட்டுடலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ நல்லா இப்படி உருண்டை பண்ணிக்கோங்க. கட்லட் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஷேப்பில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஊறிட்டான்னு பார்க்கலாம். பாருங்க, பொரி நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கணும். இது திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க இது இப்போ ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா இதே மாதிரி சின்னதாக இருக்க சட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க.
இந்த ஆயில் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை எடுத்து கொஞ்சமாக இதில் விட்டுக்கலாம். ஓரளவுக்கு பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த இதை இதுக்குள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலேயும் மாவு வச்சிடலாம். இதுக்கு மேலேயும் மாவு வச்சு உள்ள வச்சிருக்க இந்த ஸ்டஃபிங் தெரியாத அளவுக்கு மாவு வச்சு ஃபுல் பண்ணிடலாம். இதே இப்போ ஒரு மூடி வச்சிடலாம். சிம்ல இருக்கட்டும் ஒரு 2 நிமிஷம். இது ரெடி ஆயிட்டான்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ ஒரு பிளேட் வச்சு திருப்பி எடுத்துக்கலாம். பிளேட் வச்சு இதை இப்போ திருப்பி எடுத்துக்க போகிறோம். திருப்பி எடுத்தாச்சு. இப்போ பழையபடி அதே கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதை எடுத்து பழையபடி இதில் இப்படியே வச்சிடலாம். சிம்ல இருக்கட்டும் 1 நிமிஷம். அதுக்கப்புறமா எடுத்துடலாம். இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறது போட்டு எடுத்துக்கிறோம். பாருங்க, அழகான நாஸ்டா தயாராகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியானது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு. உள்ள இந்த ஸ்டஃபிங்லாம் இருக்குது. வெளியே நல்லா கிரிப்ஸியாக அழகாக டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.